டெக்னோல இருந்து போவா 4 அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த போன்ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. முதல்ல இந்த போன்ல இருக்கிற பேக் சைடில் இருக்க டிசைன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோனோட பேக் சைட் டிசைன் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருந்து லைட் வந்து வெளியே பார்த்து க்ளோ பண்ணுற மாதிரியாக அந்த கேமரா சுற்றி வந்து ஒரு 2 லைன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அதுவே டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.82 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே ஒரு LCD டிஸ்பிளேயாக வருது. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு ஃபுல் HD கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் வந்து இவங்க HDயோட நிப்பாட்டிட்டாங்க. அடுத்தபடியாக ப்ராசர் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட ஹீலியோ G99 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது கார்டஸோட A76 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசர். 2.2 GHz வரை மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் போகுது. மாலியோட G57 MC2 GPU வருது. ஸோ ப்ராசர் ரேங்கிங் அப்படி பார்க்கும்போது இது 63வது ரேங்க் வருது. அதாவது C கிரேட் ப்ராசராக கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். அது போக மிட் செட்டிங்ஸ் வரையும் எல்லா விதமான ஹெவியான கேம்ஸும் விளையாட முடியும். மற்றபடி ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. இது டெடிகேட்டட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோன் அட் அ டைம் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோன் Android 12 HiOS 8.6 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. ரெண்டாவதாக ஒரு செகண்டரி AI லென்ஸ் மாதிரியான ஒரு கேமரா கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைடில் பவர் பட்டனில் இருக்கு. 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரியான விஷயங்களும் இருக்கு. மேலும் இந்த ஃபோன் 5G சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக டியூல் 4G VoLTE சப்போர்ட் இருக்கு. இது போக ப்ளூடூத் 5 மாதிரியான விஷயங்களும் இந்த ஃபோனோட தராங்க. பேட்டரிஸை பற்றி பேசுவோம். இது ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type C போர்ட் தராங்க. ஸோ ஓரளவு வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்கறதுனால வந்து நமக்கு பேட்டரி கெபாசிட்டி நல்லாவே இருக்கும். NFC சப்போர்ட்டும் வருது. கடைசியாக இந்த போனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 11,999 அப்படிங்கிற விலையில வந்து Amazon வெப்சைட்ல வைக்கிறாங்க. இந்த போனோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ இந்த போனோட சேல் வந்து Amazon வெப்சைட்ல நடக்கும் சொல்றாங்க. சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் இதுக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.